ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பார்த்தோம்னா சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நேற்று எஸ்ஐஆரை எதிர்த்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள் தாவேக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லா மாவட்டங்களிலுமே எனக்கு தெரிஞ்சு வெகு சிறப்பாக பார்த்தோன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருந்தாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே பார்த்தோன்னா பரவலாக நியூஸ் பரவ ஆரம்பிச்சுது. அது என்ன அப்படின்னு தெரியாத நபர்களுக்கு கூட போய் பார்த்தோன்னா அந்த நியூஸ் போய் சேர்ந்துச்சு. ஏன்னா விஜய் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா அது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க, அது என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகளும் பரவலாக கேட்கப்பட்டுச்சு. அது கூட நான் பதில்களும் பார்த்தோன்னா அங்கங்கே நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட பார்த்தோன்னா நேற்று நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது விஜய் தலைமையில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பின்னு தான் சொல்லணும். அது போக தளபதி அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ வெளியிட்டார் அதை பற்றி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் அந்த ஊப்பிகள் எப்படி கதைட்டு இருக்காங்க, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தளபதி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போது இதில் மிக முக்கியமாக கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா பெண்கள் தான் பார்த்தோன்னா இதில் அதிக லெவலில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பெண்கள் ரொம்பவே மாபெரும் அலையாக வீசுகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் ஸ்டேஜ் ஏறி பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பேசுனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆளும் கட்சியான திமுகவை கேள்வி கேட்டதாகட்டும், அதுக்கப்புறமா எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிஜேபி கேள்வி கேட்குறதாகட்டும் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா பேச ஆரம்பித்தாங்க அப்படின்றது நேற்று சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல். ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் அப்படின்னு இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்தில் தலைமை தாங்கி அதை நடத்தினாங்க. ஆதவர்ஜுனா ஒரு சில ஸ்பீச் கொடுத்தாரு. திமுக மறைமுக கூட்டாளி பிஜேபியோடது அப்படின்ற பற்றியும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் பார்த்தோன்னா சிறப்பாக பண்ணி முடிக்கும் அப்படின்றதுக்கு நேற்று நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துச்சுனாலே அதில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் தெரியாதவங்க, சின்ன பசங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை இவங்க சொல்கிற அதே சின்ன பசங்க தான் நேற்று எடுத்து நடத்தி பார்த்தோன்னா அதை ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாற்றிருக்காங்க அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கே வந்தாலே பார்த்தோன்னா அந்த பைப் மேலே ஏறுவாங்க, இந்த மேலே ஏறி நிற்பாங்க, அங்கே தாவுவாங்க, இங்கே தாவுவாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருப்பாங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே பார்த்தோன்னா நேற்று நடந்த எந்த ஆர்ப்பாட்டத்திலுமே எந்த ஒரு மாவட்டத்திலுமே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அந்தளவுக்கு ரொம்ப டீசெண்டாக பார்த்தோன்னா மக்களுக்கும் இடையூறு இல்லாமல், காவல்துறைக்கும் இடையூறு இல்லாமல், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்குள்ளேயும் பார்த்தோன்னா பெரிய அளவில் சலசலப்பெல்லாம் இதுவும் இல்லாமல் ரொம்ப பார்த்தோன்னா நாகரிகமான முறையில் அதை நடத்தி முடிச்சிருந்தாங்க அப்படின்றது இதனுடைய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். இதை ஏற்று போராடுறதுனால எஸ்ஐஆரை பார்த்தோன்னா தூக்கிடுவாங்களா இல்லை விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு குரலாக தான் இருக்குது. அதை திமுக எதிர்ப்பு குரல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாவேக்காவும் எதுக்குது, இன்னும் பல கட்சிகள் எதுக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத முழுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வரல அப்படின்னா விஜய் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கட்சின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா தாவேக்காவும் எதுக்குது, அதில் இளைஞர்கள் படை நிறையா இருக்குது, பெண்கள் படை நிறையா இருக்குது, அவங்களும் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு பேசும் பொருளாக பார்த்தோன்னா இப்போ இந்தியா முழுக்க மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த லெவலில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அவர்னாலையும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்றத காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்களாக மட்டும் விட்டுறாமல் ஒரு தொண்டர்களாக்கி மக்கள் சேவை பண்ணுறதுலேருந்து, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கறதுலேருந்து, மக்களுக்கு ஒரு உதவினா போய் நிற்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அப்படியே அரசியல்படுத்தி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு நேரான கோட்டில் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது இதில் மிகப்பெரிய வெற்றி தான். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இவங்க புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புதுசாக வந்தவங்களுக்காக இருந்தாலும் பழசாக வந்தவங்களாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியோட லட்சணம் பார்த்தோன்னா அவங்க இன்னும் அப்படி தான் வச்சிருக்கு அப்படின்றத காட்டுது அப்படின்னு தான் நம்மளுக்கு திருப்பி பதில் அவங்களுக்கு கொடுக்கணும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஏன்னா அரசியலுக்குள்ளே வந்த மாதிரியும் அரசியலுக்குள்ளே குதித்து அரசியலுக்கு ஓட்டு போடுற மாதிரியும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எந்தெந்த கட்சிகள் இருக்காங்களோ அந்த கட்சிகள் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தின குரூப் தானே நம்ம. அப்போல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு அப்போ வேணால் அரசியல் தெரிஞ்சு அவங்க வாக்கு செலுத்தினாங்க அப்படிம்பாங்க. இப்போ விஜய்க்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல, தற்கொலைங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேசுவாங்க. இந்த ஒரு விஷயமே போகுது. இந்த மாதிரி பேசுறதுக்கே பார்த்தோன்னா மிக முக்கியமான தற்கொலைங்க அப்படின்றது திமுக நபர்களும் இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது அவங்களோட அரசியல். புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கு. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அதுக்கு தாவேக்காமல் எதுக்குது அப்படின்றத நேற்று தமிழ்நாடு முழுக்க பேச வச்சாங்க.
அதுவும் பார்த்தோன்னா ஒரு ஹாலிடே. நேற்று பார்த்தோன்னா சண்டே அப்படினால ஹாலிடே. மக்கள் பெரிய அளவில் பார்த்தோன்னா இதை பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோன்னா இதுதான் பயங்கர ட்ரெண்டு. அந்த லெவலில் எஸ்ஐஆர் எடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தளபதியினோட தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் விட விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பி டீமாக இருக்கிற ஒரு நபர் பார்த்தோன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை அரசியல் இருக்கிறது வாக்குகளை வாங்கி அந்தந்த மாநிலங்களை பார்த்தோன்னா அவங்களோட அதிகார திமிரை கொண்டு வரக்குண்டான வேலைகளை தான் அவங்க பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தோன்னா அதன் அடிப்படையில் தான் பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் இதில் தலையிடவே கூடாது அப்படின்னு தான் பிஜேபி அவரை வச்சுருந்துருக்கும். யார் இவங்க சொல்கிறாங்கல்ல பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு இருந்திருந்தா விஜய் அவர்கள் இது எதுக்கவே விட்டுருக்க மாட்டாங்க, பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போது விஜய் அவர்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அப்புறமா இப்போ நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிற முதற்கொண்டு எஸ்ஐஆர் முழுமையாக தாவேக்கா எதுக்குது. இப்போ எப்படி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் ஆவார் அப்படின்ற ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் பேசிட்டு இருக்கிற கும்பலுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையும் தாண்டி இந்த பெயினி டப்பா குரூப் வந்து விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம்னே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரியல் தற்குறிங்க இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. அந்த லெவலில் எஸ்ஐஆர் விஜய் அவர்கள் முழுமையாக எதிர்க்கிறாரு. அப்படியே பார்த்தோன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் அவர்கள் போகல அப்படிம்பாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழக அரசு கூட்டின்னு தான் போயிருப்பார். திமுக கட்சி தானே கூட்டிச்சு. இவங்க எதிர்த்து பார்த்தோன்னா தமிழக அரசு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு கேரளாவில் பார்த்தோன்னா தமிழக அரசு ஆளும் கட்சியாக இருக்கிற அந்த கட்சி இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க, இங்கே எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் திமுக அது எதுவுமே பண்ணாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதுக்கு உடன்பாடு இல்லை. தமிழக அரசு கூப்பிட்டு இருந்துச்சுன்னா கூட ஒரு வேளை தளபதி அவர்கள் போயிருப்பார் என்னமோ. திமுக கூப்பிட்டதுனால இதில் வந்து இவங்க சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றலை, இப்போ எது கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி யார் போவா? அதனால் தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிச்சிச்சு. ஆனால் அந்த எதிர்ப்பில் முழுமையாக இருந்து எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஷயங்களை தளபதி வீடியோ போட்டதாகட்டும், நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் ஆகட்டும், அவர் அறிக்கை வெளியிட்டதாகட்டும், என்னென்ன பிரச்சனைகள் சொன்னதாகட்டும், எல்லாமே வந்து முழுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் தாவேக்கா இருக்குது அப்படின்ட்டு. இதை தவிர ஒரு எக்ஸாம்பிள் எதுவாக இருக்க முடியும்? அது எல்லாத்தையும் தாண்ட விஜய் அவர்கள் இதில் பிஜேபியோட பி டீமெல்லாம் கிடையாது. அவர் முழுமையான பார்த்தோன்னா பிஜேபியோட எதிரி அப்படின்ட்டு. இதை தவிர வேறு எடுத்துக்காட்டு என்ன வேணும்? அதுலேயும் கூட பார்த்தோன்னா ஒரு சில குறை கண்டுபிடிப்பாங்க. அதாவது 100%ல் 90% பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பண்ணியிருப்பார். அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு 10% இங்கே இருக்கும்ல, அந்த 10% வச்சுட்டு பார்த்தோன்னா அதிக லெவலில் ஹைப் ஏற்றி விஜய் அவர்கள் ஒன்று அதில் தான் இருக்கார் அப்படிம்பாங்க. அதுதான் அந்த திமுகவோட அரசியல். அது சரி, கமலஹாசன் அவர்களே பிஜேபியோட பி டீம்னாங்க, இப்போ ராஜ்யசபா சீட் கொடுத்து பார்த்தோன்னா உட்கார வைக்கலையா? அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களோட அரசியல். இவங்க யார் வந்தாலும் பிஜேபியோட பி டீம் தான் சொல்லுவானுங்க. ஆனால் ரியல் பிஜேபியோட பி டீம் இவங்க தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்றது தளபதி கேட்கும்போது இந்த இடத்துல இவங்க தானே ஒரிஜினல் பி டீம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஏன்னா பல பேரோட குடிமை அங்கே தானே மாட்டிகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. நேற்று எஸ்ஐஆர் எடுத்து தாவேக்கா நடத்தின ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி தமிழ்நாட்டில் இந்தந்த கட்சிகள் எதுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி தாவேக்கா முழுமையாக எதிர்க்குது அப்படின்ற ஒரு பேசும் பொருளாக மாற்றினதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதையெல்லாம் விட தளபதி விஜய் அவர்கள் இனிமேல் பார்த்தோன்னா போகக்கூடிய இடங்களையும் இதை பற்றி தான் அதிகமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை கேட்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து பார்த்தோன்னா சுற்றுப்பயணங்கள் இருக்குல்ல, அது ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்களை பார்த்தோன்னா பிஜேபிக்கு எதிராகவும் சில விஷயங்களை பேச போகிறதாகவும் நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இனி போக போக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நேற்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்டமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.